கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல் கூறினார். கரூரில் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய பலர் அடுத்தடுத்து உயிரிழந்து கொண்டிருந்த போது விஜய் திருச்சி வழியாக தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அதே நேரத்தில் நள்ளிரவு 12:30 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி வழியாக கரூர் சென்றார். அதிகாலை 3:15 மணிக்கு கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறுவோரை சந்தித்த முதலமைச்சர் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். பின்பு மருத்துவர்களை சந்தித்து உரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசலால் மிகுந்த துயரத்தோடும் கனத்த இதயத்தோடும் உள்ளதாக கூறினார். கொடூரமான விபத்தை விவரிக்க முடியாத நிலையில் உள்ளதாக கூறியவர் மரண செய்திகளை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிலையில் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாக கூறினார். மரண செய்தி வர ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு உடனடியாக இந்த மாவட்டத்தினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தொடர்பு கொண்டேன். அந்த அடிப்படையில் அன்பில் மகேஷ் தஞ்சாவூருக்கு போயிட்டு இருந்தாரு. அவரை தொடர்பு கொண்டு உடனடியாக கரூருக்கு போக சொல்லி உத்தரவு போட்டு அவர் வந்தாரு. அதுக்கு பிறகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சென்னையிலிருந்து உடனடியாக போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு அவரையும் அனுப்பிச்சு வச்சேன். கொடூரமான காட்சிகளை பார்த்தபோது தன்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். 9:30 மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சிருந்தேன். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால முடியல. அதனாலதான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படுவதாக கூறியவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். அதுக்குதான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் விசாரிச்சு முழுமையா சொல்லும். இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல. திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு கைது செய்யப்படுவார், யாரு கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. அதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார்.